బ్రేకింగ్ న్యూస్ చూస్తున్నాము. తమిళ రాజకీయాలలో బిగ్ ట్విస్ట్. విజయ్ దెబ్బకు అన్నా డిఎంకే పార్టీ రెండుగా చీలిపోయింది. ఆ రెండు ఆకులు విడిపోతున్నాయి. పార్టీ చీఫ్ పళనిస్వామితో సీనియర్లకి విభేదాలు వచ్చాయి. పళనిస్వామి వ్యతిరేక వర్గాన్ని ఏకం చేశాడు మాజీ మంత్రి షణ్ముగం. షణ్ముగం వర్గంలో ప్రస్తుతానికి 30 మంది రెబెల్ ఎమ్మెల్యేస్ ఉన్నట్లు తెలుస్తుంది. ఎన్డీఏ కూటమికి గుడ్ బై చెప్పాలనుకుంటున్నారు ఈ రెబెల్ ఎమ్మెల్యేస్ అందరూ. ఎస్పీ వేలుమణిని ఫ్లోర్ లీడర్గా షణ్ముగం వర్గం ఎన్నుకోనుంది. ఇక నుంచి బీజేపీతో తమకు ఎలాంటి సంబంధం లేదంటున్నారు షణ్ముగం. తమదే అసలైన అన్నా డిఎంకే అంటూ షణ్ముగం ప్రకటన చేస్తున్నారు. విజయ్ ప్రభుత్వానికి మద్దతు కూడా ఇస్తామంటూ చెప్పుకొస్తున్నారు. రెబెల్ ఎమ్మెల్యేల తీర్మానం, ఏఐడిఎంకే రెబెల్ ఎమ్మెల్యేల మద్దతుతో ఇప్పుడు అసెంబ్లీలో 150కి విజయ్ బలం పెరిగింది. ఇప్పటికే విజయ్కి కాంగ్రెస్, వీసీకే, లెఫ్ట్ పార్టీల మద్దతు ఉంది. డిఎంకేతో పొత్తు కోసం పళనిస్వామి ప్రస్తుతానికి చర్చలు జరుపుతున్నట్టు తెలుస్తుంది. పళనిస్వామితో పాటు ఒక చిన్న గ్రూప్ ఆఫ్ ఎమ్మెల్యేస్ కూడా ఉన్నారు. ఆ గ్రూప్ ఆఫ్ ఎమ్మెల్యేస్ని తీసుకొని పళనిస్వామి మరి డిఎంకేలో కలిసే అవకాశం ఏమైనా ఉందా? రెబెల్ ఎమ్మెల్యే వీళ్ళందరూ రెబెల్ ఎమ్మెల్యేస్ ఎవరైతే ఉన్నారో వాళ్ళు పళనిస్వామి తీసుకున్న నిర్ణయాలతో తీవ్ర వ్యతిరేకంగా ఉన్నట్టు తెలుస్తుంది. ఆయన 2019, 2021, 2024, 2026 మొత్తంగా 4 ఎలక్షన్లలో కూడా అన్నా డిఎంకే ఓడిపోవడానికి పళనిస్వామి కారణం అంటున్నారు. 2 అసెంబ్లీ ఎలక్షన్లు, 2 లోక్సభ ఎలక్షన్లలో ఓడిపోయాం. ఇంకా పళనిస్వామితో మాకు పని లేదు. అన్నా డిఎంకే పార్టీకి ఇప్పటి నుంచి ఎస్పీ వేలుమణి అతనే లీడర్గా ఉండబోతున్నాడు అంటూ షణ్ముగం ఒక స్టేట్మెంట్ ఇచ్చారు. ఒక్కసారి ఆయన ఏం మాట్లాడారు ఒక్కసారి ఆయన మాటలు వినే ప్రయత్నం చేద్దాం. దాని తర్వాత డీటెయిల్గా దీన్ని விசலேஷிச்ச பிரயత్నం చేద్దాం. உடைக்கிறோம் அப்படி இப்படின்லாம் எங்க மேல அவதூறு பரப்புறாங்க. எங்களது அருமையன் சிஎஸ்என் தெளிவாக சொல்லிட்டாரு. இது சிலரால் பரப்பப்படுகிறது. எங்களுக்கு அந்த நோக்கமே கிடையாது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பித்த கட்சி. இப்ப நானும் சிஎஸ்என் ரங்கமணி, விஜய் நாங்கெல்லாம் ஆரம்பத்துல கட்சி ஆரம்பிச்ச போது எங்களுடைய தந்தையை அந்த கட்சி துவங்கினவங்க. ஆகவே அந்த நோக்கமெல்லாம் கிடையாது. தொடர் தோல்வி 21லயும் நம்ம வெற்றி பெற்று வேண்டியது, 24லும் நம்ம பெரிய வெற்றி பெற்றிருக்க வேண்டியது, அதெல்லாம் கை நழுவி போயிடுச்சு. இதே போல இந்த சூழ்நிலையிலும் நம்ம ஆட்சி அமைத்திருக்க சூழ்நிலை இருந்தது. அதிமுக ஆட்சி வந்திருக்கு, அம்மாவுடைய ஆட்சி. தொடர் தோல்வி காரணமாக சில கேள்விகள் எழுப்பணும். அண்ணா எல்லாம் விளக்கமா சொல்லிட்டாங்க. ஆகவே அதிமுக எப்பொழுதும் உடையாது. அதுக்கு நாங்க காரணமா இருக்க மாட்டோம். அண்ணா சொன்ன மாதிரி ஒரு ஆரோக்கியமா இந்த பொதுக்குழு கூட்டி பொதுச் செயலாளர்கள் கண்டிப்பா ஒரு ஆரோக்கியமா அது முடிவெடுத்து கட்சி கட்டுக்கோப்பா போகணும். ஆகவே அதுக்கு அவரும் இறங்கி வந்து பண்ணணும். நன்றி, வணக்கம். அதிமுகவை உடைக்கிறோம் அப்படி இப்படின்லாம் எங்க மேல அவதூறு பரப்புறாங்க. எங்களது அருமையன் சிஎஸ்என் தெளிவாக சொல்லிட்டாரு. இது சிலரால் பரப்பப்படுகிறது. எங்களுக்கு அந்த நோக்கமே கிடையாது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பித்த ఎస్పీ వేలుమణి సీనియర్ అన్నా డిఎంకే నాయకుడు, అతనే ఇప్పుడు ప్రస్తుతానికి పార్టీకి ప్రెసిడెంట్గా ఉండబోతున్నారు. ఈ పార్టీ మాదే, ఇటు పళనిస్వామికి ఎలాంటి సంబంధం లేదు అంటూ వేలుస్వామి చెప్పుకొస్తున్నారు. ఎస్పీ వేలుమణి ఆయన కోయంబత్తూరు జిల్లాకి సంబంధించిన నాయకుడు. మరోపక్కన షణ్ముగం దీనికి సంబంధించి ఏం మాట్లాడారు ఒక్కసారి షణ్ముగం మాటల్లోనే వినే ప్రయత్నం చేద్దాం. நாங்கள் பெரும்பான்மையான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற குழுவுடைய குழு கூட்டப்பட்டது. அந்த குழுவுடைய கூட்டத்திலே தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அந்த தீர்மானம் என்னவென்றால், நடந்து முடிந்த தேர்தலிலே தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையில் அந்த கூட்டணியில் இருந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் படுதோல்வி அடைந்திருக்கிறது. அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இனி எந்த கூட்டணியிலும் இல்லை. தேர்தலுக்கு முந்தைய இந்த கூட்டணி எந்த கூட்டணியிலும் இப்போது இல்லை. நாங்கள் இப்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புதுவே முடிவை எடுக்க வேண்டும். இந்த கட்சி காப்பாற்றப்பட வேண்டும், புத்துயிர் கொடுக்கப்பட வேண்டும், மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி அமைய வேண்டும், புதிதாக நாம் கூட்டணி அமைக்க வேண்டும் என்ற நிலைப்பாடை எடுத்தோம். அதன்படி தீர்மானத்தின்படி மக்கள் தீர்ப்பை ஏற்று இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிற முதலமைச்சராக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரை அந்த ஆட்சியை
ஆதரிப்பது என்பது என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சட்டமன்றத்துடைய கூட்டத்திலே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு முடிவெடுக்கப்பட்டது. இரண்டாவதாக சட்டமன்றத்தினுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்றத்தினுடைய குழுவினுடைய தலைவராக எங்களுடைய கட்சியினுடைய தலைமை நிலைய செயலாளர் முன்னாள் அமைச்சர் திரு SP வேலுமணி அவர்களை சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். கொறடாவாக டாக்டர் சி விஜயபாஸ்கர் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். துணைத் தலைவராக சட்டமன்ற உறுப்பினர் ஹரி அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். திரு செயலாளராக சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் திரு காமராஜ் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இப்படி உள்ள அனைத்து பொறுப்பாளர்களும் தேர்வு செய்யப்பட்டு முறைப்படி தற்காலிக சபாநாயகரிடம் நேற்று நாங்கள் கடிதம் கொடுத்திருக்கிறோம். சார், தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கீங்க. சொல்லிருக்கிறோம், வீதியில நான் அப்புறம் சொல்றோம். No more question. We are not alliance with any party except TVK. Okay, sir. What about EPS? Please, don't upset me. வழி விடுங்க, please. Please, வழி விடுங்க. Sir, what is the position of EPS in the party? He is our general secretary. Please, என்ன இப்படி இருந்தா நான் எப்படி